ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. திருநாமம் 85. மார்வத்து மாலை நங்கை. நம்மாழ்வார் திருமாலிடம் தனக்கு முக்தி அளிக்குமாறு வேண்டினார். ஆனால் அவர் கேட்டவுடன் எம்பெருமான் அருளவில்லை. அதனால் அவர் தாயாரை குறிப்பிட்டு, உன் திருமார்வத்து மாலை நங்கை வாசம்சை பூங்குழலாள் திருவானை என்கிறார். ஸ்ரீதேவி தாயார் நாராயணனின் திருமார்பில் விரும்பி உரைகிறாள். திருமார்பில் பொன்மயமான மாலை போல் இருக்கிறாள். அவளுடைய அழகிய கூந்தலின் நறுமணத்தால் அவரது திருமார்பு வாசம் பெறுகிறது. திருமாலின் மார்பிற்கு அலங்காரமாக தாயார் இருக்கிறாள். அவளுக்கு பெருமை சேர்ப்பதாக அவரது மார்பு இருக்கிறது. அவள் நற்குணங்களின் வடிவமாக இருப்பவள். மனிதர்களிடம் நற்குணங்கள் இருந்தால் அவர்கள் பெருமை அடைவார்கள். ஆனால் தாயாரிடம் இருப்பதால் நற்குணங்கள் பெருமை பெறுகின்றன. அந்த தாயார் மேல் ஆணையிட்டு எம்பெருமானை அருள் புரியும்படி நம்மாழ்வார் வேண்டுகிறார். திருநாமம் 86. கந்தம் கமழும் குழலி. திருப்பாவை நோன்பு நோற்று கண்ணனின் மாளிகைக்கு வந்தாள் ஆண்டாள். அப்போது கண்ணன் தன் பத்தினி நப்பின்னையுடன் உறங்கிக் கொண்டிருந்தான். அதனால் ஆண்டாள் முதலில் நப்பின்னையை எழுப்புகிறாள். அப்போது அவளை நறுமணம் மிக்க கூந்தலை உடையவளே என்று அழைக்கிறாள். அவளிடம் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் என்று அவள் கூந்தலின் சிறப்பை கூறி கதவை திறக்க வேண்டுகிறாள் ஆண்டாள். வைத்த கண் வாங்காமல் பார்க்கும்படி இருக்கும் மென்மையான கூந்தலை உடையவள் நப்பின்னை. தேன் பெருகும்படியான அடர்த்தியான அழகிய கூந்தலை உடையவள். அவள் கூந்தல் இயற்கையாகவே நறுமணத்துடன் இருக்கிறது. அவள் கூந்தலுக்கு வந்ததால்தான் நறுமணம் சிறப்பு பெறுகிறது. அவளுடைய கூந்தலின் அழகை பற்றி வெறியார் கூந்தல் பின்னை என்று திருமங்கையாழ்வாரும் வாச பூங்குழல் பின்னை என்று நம்மாழ்வாரும் குறிப்பிடுகிறார்கள். திருநாமம் 87. கயல் கண்ணி. அழகிய கெண்டை மீன் போன்ற கண்களை கொண்ட நப்பின்னை பிராட்டியை செழுங்கயல் கண்ணி என்கிறார் திருமங்கையாழ்வார். எதிரில் இருப்பவர்கள் மேல் அமுதமழை பொழிவது போல் குளிர்ந்து நோக்கும் பார்வையுடையவள் நப்பின்னை. இவளது கண்களை பற்றி நம்மாழ்வாரும் மானை நோக்கி மடப்பின்னை என்கிறார். அதற்கு உரையாசிரியர் சுவாமி நம்பிள்ளை, மானின் கண்களை விட அழகானது நப்பின்னையின் கண்கள். இவளது கண்களை பார்த்து மான்கள் நமக்கு இவ்வளவு அழகான கண்கள் இல்லையே என்று வெட்கப்படும் என்கிறார். அந்த கண்ணழகில் தோற்றிருப்பவன் கண்ணன். தன் கண்ணழகை காட்டி அவனை மயக்கி அவன் அடியார்களின் பாவங்களை பார்க்காதபடி செய்து நமக்கு அருள் புரியும்படி பரிந்துரை செய்கிறாள். நம்மை கண்களால் அருள் செய்து கண்ணன் திருவடிகளில் சரணடையும்படி செய்கிறாள். இவ்வாறு நம்மை இறைவனுடன் சேர்த்து வைப்பவளாக இருக்கிறாள் நப்பின்னை பிராட்டி. திருநாமம் 88. அல்லி மாதர். தாமரை பூவை பிறப்பிடமாக கொண்ட ஸ்ரீதேவி தாயாரை நம்மாழ்வார் அல்லி மாதர் என்று குறிப்பிடுகிறார். நாராயணன் ராமனாக அவதரித்த போது பெரிய பிராட்டி சீதையாக அவதரித்தாள். அவள் அசோகவனத்தில் சிறையிருந்த போது ராமதூதனாக வந்த அனுமான் சீதையை கண்டார். தண்ணீரில் வசிக்கும் அன்னம் போல் கண்ணீருக்கு நடுவில் இருந்த சீதையை கண்டார் அனுமான். சீதையை பார்த்ததும் அனுமான், இவள் சாதாரண மனித பெண்ணில்லை, தாமரைப்பூவில் வாசம் செய்யும் மகாலட்சுமியே இவள் என்று உணர்ந்தார். இவள் மகாலட்சுமியானால் இவளது துணைவன் ராமனும் மனித உறவில் இருக்கும் முழுமுதற் கடவுளான நாராயணனே என்றும் அறிந்தார். இவ்வாறு தாயாரை கொண்டே பெருமானை அறிந்தார். ராவணன் பல பெண்களை அபகரித்து சிறை வைத்திருந்தான். அவர்களை காப்பாற்றி ராவணனின் அதர்ம செயல்களை நிறுத்துவதற்காகவே சீத்தை தானே வந்து சிறையில் இருக்கிறாள் என்றும் உணர்ந்தார் அனுமான். திருநாமம் 89. மடமங்கை. இப்போதும் தாமரை மலர் மேல் வசிப்பவளான பெரிய பிராட்டியை மலர்மேல் மலிமட மங்கை என்கிறார் திருமங்கையாழ்வார். அவள் திரேதாயுகத்தில் ராமனின் துணைவியாக சீதையாக அவதரித்தாள். கைகேயி தசரத சக்கரவர்த்தியிடம் கேட்ட வரத்தின்படி ராமன் வனத்திற்கு செல்ல தயாரானான். அப்போது சீதையும் உடன் வருவேன் என்றாள். ராமன் அவளிடம் காடு மிகவும் கடுமையானது என்றான். அதற்கு அவள், உன் பிரிவு எனக்கு அதைவிட கடுமையானது என்று அவளும் ராமனுடன் சென்றாள். காட்டில் இருக்கும் ரிஷிகளை காக்கவும் ராவணனின் தீச்செயல்களை நிறுத்தவும் எண்ணம் கொண்ட சீதை ராமனுக்கு முன் சென்றாள். அவர்கள் இருவருக்கும் தொண்டு செய்ய லக்ஷ்மணனும் உடன் சென்றான். அவர்கள் அயோத்தியின் எல்லையை அடைந்தபோது சீதை ராமனிடம், இதுதான் காடா என்று அயோத்தியின் எல்லையை பார்த்தே கேட்டாள். இவ்வாறு இவள் ராமனை தவிர வேறொன்றும் அறியாதவள், மென்மையானவள். திருநாமம் 90. நிலமங்கை. பூமி தேவி கம்சன் போன்ற தீயவர்கள் நிறைந்ததால் பாரம் தாங்காமல் துன்பப்பட்டாள். தனது துன்பத்தை திருப்பார்கடலில் வீட்டிருக்கும் திருமாலிடம் சென்று முறையிட்டாள். அவளிடம் திருமால் தானே பூமியில் அவதரித்து தீயவர்களை அழித்து அவள் பாரத்தை குறைத்து அவள் துன்பத்தை போக்குவதாக வாக்களித்தார். அந்த வாக்கின்படி திருமால் கண்ணனாக அவதரித்தார். சிறுவயதிலேயே அசுரனான கம்சனை அழித்தார்.
பின் அதர்மிகளான குருவம்சத்தை சேர்ந்த கௌரவர்கள் என்ற நூற்றுவர்களையும் அழிக்க பாண்டவர்களைக் கொண்டு பாரத யுத்தத்திற்கு வழிவகுத்தார். அந்த யுத்தத்தில் தான் பார்த்தனின் சாரதியாக பங்கு கொண்டு எதிரிட்ட மன்னர்கள் அனைவரையும் தடுமாறும்படி செய்து அவர்களை அழித்தார். இதை பற்றி திருமங்கையாழ்வார் நிலமங்கை துயர் தீர்த்துய்ய பாரதத்துள் என்கிறார். நாமம் 91. விளங்கிழை. விளங்கிழை என்றால் ஒளியுடன் பிரகாசிக்கும் ஆபரணங்களை அணிந்த பெண். இவ்விடத்தில் சீத்தை. அவளுக்காகவே இலங்கையை அழித்தான் ராமன். இதை பற்றி திருமங்கையாழ்வார் கடலை அடைத்து விளங்கிழை பொருட்டு என்கிறார். சீத்தையை அனுமன் அசோகவனத்தில் சந்தித்த போது சீத்தை குரங்குகளுக்கும் ராமனுக்கும் எவ்வாறு நட்பு ஏற்பட்டது என்று கேட்டாள். அதற்கு அனுமன், தாயே, என்னுடன் சேர்ந்து சில குரங்குகள் ரிஷ்யமுக பர்வதத்தில் அமர்ந்திருந்தோம். அப்போது உங்களை ராவணன் வான்வழி தெற்கு நோக்கி அபகரித்து செல்வதை கண்டோம். அப்போது நீங்கள் உங்கள் ஆபரணங்களை கழட்டி ஒரு மூட்டையாக கட்டி கீழே வீசினீர்கள். அதை நாங்கள் எடுத்து வைத்து ராமனிடம் காட்டினோம். அவரும் இவை என் மனைவியுடைய ஆபரணங்கள்தான் என்று உறுதி செய்தார். இவ்வாறு உங்களுடைய ஆபரணங்களின் மேன்மையால் தான் எங்களுக்கு ராமனுடன் நட்பு ஏற்பட்டது என்றார். திருநாமம் 92. தரணி மங்கை. பூமி தேவியை தரணி மங்கை என்கிறார் திருமங்கை ஆழ்வார். நாராயணன் கடலானால் அவரது பத்தினி பூதேவி கடற்கரை ஆகிறாள். கடற்கரையில் ஒளி வீசும் சந்திரன் அவளது முகமாகும். நிலவை கண்டு கடல் கொந்தளிப்பது போல் இவள் முகத்தை கண்டு எம்பெருமான் மகிழ்ச்சியில் கொந்தளிக்கிறார். அவர் மேல் உறுதியான அன்பு கொண்ட பூமி தேவியை ஆதிசேஷனும் 8 யானைகளும் தாங்குகின்றன. பூமியில் இருக்கும் காடுகள் அவளது கருத்த கூந்தலாகவும், கடல் அவளுக்கு ஆடையாகவும், நீர்வீழ்ச்சிகள் அவளுக்கு முத்து மாலைகள் போன்றும் இருக்கின்றன. பஞ்சபூதங்களில் அவளது வடிவமாக இருக்கும் நிலம் என்பதே முதன்மையானது மற்றும் உயர்ந்தது. ஓசை, ஸ்பரிசம், வடிவம், சுவை, மனம் ஆகிய 5 குணங்களையும் கொண்டது. இவ்வாறு பூமி தேவியின் பெருமைகளை சுவாமி வேதாந்த தேசிகர் பூஸ்துதியில் விளக்குகிறார். திருநாமம் 93. பூமங்கை. பூவில் வாசம் செய்யும் பெரிய பிராட்டியை பூமங்கை என்கிறார் பேயாழ்வார். அந்த பெரிய பிராட்டியே சீதை ஆவாள். அவளை அசோகவனத்தில் அனுமான் சந்தித்தார். அவளிடம் அனுமான், நீங்கள் இருக்குமிடம் ராமனுக்கு தெரியாது, அதனால்தான் அவர் வரவில்லை, இனி தாமதிக்க மாட்டார் என்றார். அதற்கு சீத்தை, ராமன் அவருடைய மொத்த அன்பையும் என்மேல் வைத்திருக்கிறார், அதனால் அவர் எப்படியும் வந்து விடுவார் என்று நான் அறிவேன். ஆனால் ஒருவன் பெரும் தாகத்தில் தண்ணீர் தேடி அலைந்து தண்ணீர் குடிக்க முற்படும் போது அந்த பானை உருண்டு விட்டதெனில் அவன் தவித்து போவான். அதேபோல் ராமன் எனக்காக இங்கு வந்து அப்போது நான் உயிருடன் இல்லையெனில் அவர் துன்பப்படுவார். அதனால் நான் துன்பத்தில் இருந்தாலும் அவருக்கு வருத்தம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே நான் உயிரை மாய்த்து கொள்ளாமல் இருக்கிறேன் என்றாள். இவ்வாறு ராமனுக்கு தகுந்த பத்தினி சீதையாவாள். திருநாமம் 94. புலமங்கை. புலம் என்றால் புலன்கள், அதாவது இந்திரியங்கள். மங்கை என்றால் இளம் பருவத்து பெண். புலமங்கை என்றால் புலன்களை ஈர்ப்பவள். நாராயணனின் அனைத்து இந்திரியங்களையும் ஈர்ப்பவள் நீலாதேவி தாயார். அவள் அன்பிற்கு தோற்றவர் திருமால். இதையே புலமங்கை கேழ்வர் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். நாம் எம்பெருமானிடம் சரணடையும் போது நாம் பல பிறவிகளாக சேர்த்து வைத்திருக்கிற பாவங்களையும் குற்றங்களையும் பார்ப்பார். அப்போது நீலாதேவி தாயார் தன் கண்ணழகை காட்டி அவரை ஈர்த்து அடியார்களின் குற்றங்களை அவர் பார்க்காதபடி செய்கிறாள். மேலும் அவளது இனிமையான பேச்சினால் குற்றம் என்ற ஒன்றே கிடையாதே, அதனால் இவர்கள் குற்றம் செய்ததாக நினைக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி நமக்கு பரிந்து பேசுகிறாள். அவளது பேச்சில் மயங்கிய எம்பெருமான் நம் சரணாகதியை ஏற்கிறார். நம்மை பெருமானுடன் சேர்த்து வைப்பவளாக இருக்கிறாள் நீலாதேவி. திருநாமம் 95. மவ்வல் குழல் ஆய்ச்சி. மவ்வல் என்றால் முல்லை மலர். தன்னுடைய நீளமான கருத்த கூந்தலில் முல்லை மலரை சூடியிருப்பவள் ஆயர் குலத்தை சேர்ந்தவளான நப்பின்னை பிராட்டி. பெண்மயில் போன்ற திருவேணி கொண்டவள் நப்பின்னை. அவள் அன்னம் போன்ற நடையுடையவள். பொன்னிறமான ஆடையை அணிந்திருப்பவள். அவள் மூங்கில் போன்ற அழகான தோள்களை கொண்டவள். அவள் தோள்களை அணைக்க ஆசைப்பட்டான் கண்ணன். அதற்கு 7 காளைகளை அடக்க வேண்டும் என்றனர் ஆயர்கள். அவர்கள் வார்த்தை தவறாதபடி 7 வலிமையான காளைகளிடம் சண்டையிட்டு வெற்றி பெற்று நப்பின்னையை மணந்து மணக்கோலத்தோடும் வீரக்கோலத்தோடும் நின்றான் கண்ணன். அதனால் வீரத்தில் சிறந்தவர்களான ஆயர்களுக்கு பெருமை சேர்த்தான். அவர்களுக்கு தலைவனானான். நப்பின்னைக்கு நாதனானான். இதையே திருமங்கையாழ்வார் மவ்வல் குழல் ஆய்ச்சி மென்தோல் நயந்து என்கிறார். திருநாமம் 96. நிலமடந்தை.
நிலமடந்தை தன்னை இடந்து புல்கி என்கிறார் திருமங்கை ஆழ்வார். நாராயணன் தன் பக்தர்களுக்காக பல அவதாரங்களை எடுக்கும்போது அவரது மனைவி பூதேவியும் அவருக்கு துணை புரிகிறாள். இரண்யாக்ஷனை அழிக்க வேண்டும் என்பதற்காக பூமி தேவி அவளுடைய தைரியம் என்ற குணத்தை மறைத்து பயந்து பிரளயத்தில் குதித்தாள். அப்போது அழகிய பன்றியாக வந்த நாராயணன் அவளை பாதாள லோகத்தில் கண்டார். அவள் மேல் காதல் கொண்டார். அப்போது நடந்த அவர்களின் திருமணத்திற்கு பிரளயக் கடலின் அலையோசை மங்கள வாத்தியங்களாக முழங்கின. அந்த வராகன் தன் பற்களால் இரண்யாக்ஷனை அழித்தார். அந்த இரத்தக்கரை படிந்த திருமேனியுடன் அவர் பூமி தேவியை அணைத்தார். அது பிரளயக் கடலில் குளித்து வந்த அவளுக்கு செம்பஞ்சு சாறு பூசி ஒப்பனை செய்தது போல் இருந்தது. இவ்வாறு பூமி தேவியை பற்றி சுவாமி வேதாந்த தேசிகர் பூஸ்துதியில் விளக்குகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.